வணக்கம். இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வேர்க்கடலை சாதமும் வெண்டைக்காய் வறுவலும் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி சாதம் செஞ்சு ஆற வச்சுக்கலாம். சாதம் ஆறட்டும், அதே சமயத்தில் நம்ம வெண்டைக்காய் வறுவல் தயார் செய்யலாம். வெண்டைக்காய் வறுவலுக்கு நான் எண்ணெயிலேயே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு சுவையெல்லாம் அப்போ தான் வெண்டைக்காய் முழுசாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்காக தான் வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வேர்க்கடலை சாதத்துக்கு இந்த மிளகா வேர்க்கடலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுறது வந்துட்டு ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ட்ரையாக கூட வறுத்துக்கலாம். நான் இது ஒரு நேரத்துக்கு தான் செய்கிறதுனால மிளகு வேர்க்கடலை எல்லாமே கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிற சமயத்தில் இந்த மிளகு வேர்க்கடலை இதெல்லாம் கொஞ்சம் நிறையா வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிற அன்னைக்கெலாம் அவசரத்துக்கு இந்த மாதிரி சாப்பாடு போட்டு கிளறி சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நான் இப்போ எண்ணெய் ஊற்றி வறுத்தேன் இல்லையா, மிளகு சீரகம்லாம், அதுக்கு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாகவே வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் வறுத்த வேர்க்கடலை இது வந்து நான் சாப்பாடு ஒரு நேரத்துக்கு மட்டும்தாங்கிறதுனால கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ பேச்சுலர்ஸ்லாம் ரூம் எடுத்து வெளியில் தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வீட்டிலேருந்து இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துட்டாங்கன்னா வேணுங்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி பொடி போட்டு கிளறி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இப்படிலாம் தாளிக்கலைன்னா கூட இந்த பொடி அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலை பொடியை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாளித்து விட்டுக்க போகிறோம். அப்படியேவும் சாப்பிட்லாம். இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை வரும். அதுக்காக தான் இதில் ஒரு 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா பொடி, அதையும் இதில் பாதியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாதியை வந்து அப்படியே சாப்பாட்லேயும் சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதான். இதில் கொட்டி சாப்பாடோட நல்லா கலந்து விட்டுருவோம். ஏற்கனவே மிளகாய் அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம கிளறும் போது கொஞ்சம் சுவை பார்த்துக்கிட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேர்க்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. மிளகாய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் இல்லை, வெண்டைக்காய் வறுவல். வேர்க்கடலை சாதம் தயாராகிடுச்சு. அடுத்து தொட்டுக்க வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் மட்டும் எப்போவுமே அந்த வளவளப்பு போகிற மாதிரி நல்லா வணக்கணும். இல்லைன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அந்த வளவளப்பு போனால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் வளவளப்புலேயே நல்லா வெந்துடும். வெண்டைக்காய்க்கு தவறி கூட தண்ணி ஊற்றி வேக வச்சிடக்கூடாது. இது மாதிரி வறுக்கிறதுனா வெண்டைக்காய் பொரியல்னாலும் தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி வெண்டைக்காய் அடுப்பில் வச்சு பக்கத்துலேயே இருந்து அந்த வெண்டைக்காய் வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை செய்யணும். அடுப்பில் வெண்டைக்காயை வச்சுட்டு நாம் பாட்டில் வேறு 2 வேலையாக செஞ்சோம்னா அது கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும். நம்ம வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வெண்டைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. இனிமேல் தீ அணைச்சிடலாம். அவ்வளோதான், ருசியான வேர்க்கடலை சாதமும் வெண்டைக்காய் வறுவலும் தயார். சாப்பிடலாம்.